ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, அக்ஷய திருதி, அதாவது இந்த விசுவாசுவ ஆண்டோட சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியை பற்றின சில குறிப்புகள். வருஷம் அக்ஷய திருதி வந்துட்டு இருக்கு. குருவர்களால் வாத்தியார் சொன்ன விஷயங்களை அடியணும் நிறைய உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த விசுவாசுவ ஆண்டோட இந்த அக்ஷய திருதியோட சில குறிப்புகள், அது முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அக்ஷய திருதியை அப்படின்றது எப்படி வருது, எந்த காலம்சங்கள் அதோட கூடியிருக்குன்றதை ஃபஸ்ட்டு நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதாவது சித்திரை மாதம், எவ்ரி சித்திரை மாதத்தோட வளர்பிறை திருதியை தான் அக்ஷய திருதியைன்னு சொல்கிறாங்க. அதில் பேசிக்காக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த திருதியானது ரோகிணியோடு இருக்கும் சமயத்தில் தான் ரொம்ப விசேஷம். அதோட அந்த அக்ஷய திருதியோட முழு பலன்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த அக்ஷய திருதியான காலம் எப்படி இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, சூரிய சந்திரர்கள் 2 பேருமே உச்சமாக இருக்கக்கூடிய வேலையில் வரக்கூடிய ஒரு விசேஷமான திருதியை தான் அக்ஷய திருதியை. அதுலேயும் இந்த திதிகளில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, 15 திதிகளில் திருதி ரொம்ப விசேஷமான விருத்தி சக்தியை அதிகமாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு திதி அது. நிறைய திதிகள் இருந்தாலும் திருதிக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்புகள் உண்டு, விருத்தி சக்திகள் அதிகமாக உண்டு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இந்த அக்ஷய திருதியை எப்படி பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம முன்னோர்கள், குறிப்பாக ஜோதிடப்படி அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நவகிரகங்கள்லேயே ஒளி கிரகங்கள்ன்ட்டு சொல்லக்கூடியவங்க பார்த்துட்டிங்கன்னா, அதிகமான ஒளி கிரகங்கள் அப்படி பார்த்தாச்சுன்னா சூரிய சந்திரர்கள் தான். சுக்கிர பகவான் கூட ஒளியை வீசினா கூட, பட் ஆனால் சூரிய சந்திரர்கள் அளவுக்கு நம்மளோட நெருங்கிய ஒரு நிலையில் இருக்க மாட்டார். அவரும் கொஞ்சம் தொலைவில் தானே இருக்கார். ஆனால் இந்த சூரிய சந்திரர்கள் 2 பேரோட ஒளிகள் அவங்க அந்த ஒளியை நாம் பயன்படுத்திக்கிறோம். ஸோ அப்படி எடுத்துக்கலாம். நவகிரகங்கள் எல்லாருக்குமே ஒளி உண்டு. பட் ஆனால் நேரடியாக நம்ம இந்த பூமியில் இருக்கக்கூடிய நமக்கு எந்த ஒளியை வச்சு நம்ம வாழ்கிறோம் அப்படி பார்த்தாச்சுன்னா சூரிய சந்திர ஒளிகள் தான். நிறைய பேர் நினைக்கலாம் லைட் ஒளியில் தானே பார்க்குறோன்ட்டு. பட் இதெல்லாம் இது ஒரு செயற்கையானது. பட் இயற்கையான ஒளி அப்படி எடுத்துட்டிங்கன்னா சூரிய சந்திர ஒளிகள். ஸோ இந்த ஒளி கிரகங்கள் உச்சமடையக்கூடிய வேலையில் இந்த மாதிரியான ஒரு காலத்தை தான் அக்ஷய திருதி. அந்த நாள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எதை பண்ணாலும் விருத்தியாகும். அப்படி தான் அதோட கான்செப்டு. எதை பண்ணாலும் மீன்ஸ் நம்ம நல்லதை பண்ணணும். அது கொஞ்சம் சமீப காலமாக மருவி நகை வாங்கினா நகை விருத்தியாகும். அக்ஷயம் மீன்ஸ் என்னென்னா எடுக்க குறையாதது. ஸோ அப்போ அன்றைக்கி நிறைய நகை வாங்கிட்டோன்னா நிறைய நகை வாங்கிகிட்டே இருப்போம் அப்படின்னா, அப்போது எல்லாருமே போய் கோடீஸ்வரர் ஆகிடுவாங்கள்ல. ஸோ அப்படி கிடையாது. நகை வாங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் பட் ஒவ்வொரு பொருளும் வாங்குவதற்குன்ட்டே சில விசேஷமான நட்சத்திரங்கள் உண்டு. குறிப்பாக நீங்கள் நகை தான் வாங்கணும் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனிதர் ஒருத்தருக்கு நகை வாங்கணும், அந்த நகை விருத்தி ஆகணும் அப்படின்னாச்சுன்னா, அஸ்தம் திரு நட்சத்திரம் தான் ரொம்ப உகந்தது நகை வாங்குவதற்கு. ஒவ்வொரு பொருளும் வாங்குவதற்கு ஒவ்வொரு நட்சத்திரங்கள் உண்டு. சாஸ்திரம் அப்படி தான் சொல்லியிருக்கு. வாத்தியார் அதை தான் குறிப்பிடுவார். அதுலேயே அந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் தாழம்பூ வாங்கி அம்பாளுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் போய் நகை வாங்கிறது நிச்சயமாக அந்த நகை விருத்தி அடையும், நகை வீட்டில் விருத்தி அடையும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த அக்ஷய திருதியோட கான்செப்டே என்னென்னா, எடுத்து கொடுக்கறது. அதாவது இறைக்கிற கிணறு சுரக்கும் அப்படின்ற ஒரு தத்துவம் தான் அந்த அக்ஷய திருதி. அந்த நாளில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ, இல்லாதவங்களுக்கு, ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பார்த்து வச்சுண்டு அவங்களுக்கெல்லாம் தேவையான மளிகை சாமான்களாகட்டும், உணவுகளாகட்டும், வஸ்திரங்களாகட்டும், என்ன நம்மளால் முடியுமோ ஏதேனும் ஒன்று நாம் கொடுத்துட்டோம் வச்சிங்களேன். இதோட விசேஷம் என்ன பார்த்திங்கன்னா, அந்த நாளில் எது பண்ணாலும் விருத்தி ஆகும் இல்லையா. நம்ம கொடுக்குற அளவில் உயர்ந்துருவோம், வாங்குகிற அளவில் இருக்கிறோம் வச்சிங்களேன். யாராவது பிரசாதம் கொடுத்தா, யாராவது ஏதாவது ரோட்டில் கொடுத்தா அதை வாங்குகிற நிலையில் நானே இருக்கிறேன், நான் எங்கேப்பா இன்னொருத்தனுக்கு கொடுக்குறதுன்ட்டு நினச்சின்னு நிறைய பேர் மனசில் பேசிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் எப்படியாவது நீங்கள் ஓரளவுக்கு உங்கள் சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாவது, அதாவது ரொம்ப வந்துட்டு இல்லை, நம்ம ஆத்மாவையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த கொடுக்குற எண்ணத்தை உண்டாக்கி ஒருத்தங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். நீங்கள் கொடுக்குற அளவில் அடுத்த அக்ஷய திருதிக்கெலாம் கொடுக்குற அளவில் நீங்கள் உயர்ந்து தான் இருப்பீங்க. கொடுக்குற அளவுக்கு இருக்கிறீங்கன்னா அப்போ உங்களோட தன்மையும் உங்களோட தரமும் எப்படி இருக்கும், பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே உயர்ந்து தான் இருக்கும். ஸோ இது தாங்க இதோட கான்செப்டே. பேசிக்காக இது தான் இதோட விஷயம்.
இந்த ஒளி கிரகங்கள் உச்சமடையக்கூடிய ஒரே நாள் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த ரோகிணி தான். அதனால தான் ஒரு பெரிய விஷயத்தையும் நாம் எடுத்துக்கணும். இது நாம் பொருள் இந்த உடலுக்கும் உயிரும் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த வேலையில் உடலுக்கு தேவை தான் இந்த பொருள் அண்ட சுகபோகங்கள் எல்லாம். இதை நாம் விருத்தி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி உயிர்காரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவானும் உச்சமாக இருக்கார். உடல் காரகமாக விளங்கக்கூடிய சந்திர பகவான் உச்சத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் சொகுசு எவ்ரிதிங் எல்லாத்தையும் விருத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம பிரத்தியாக கொடுக்குறோம் வச்சிங்களா. அது ஒரு சுயநலம் தான், இருந்தால் இருந்துட்டு போகுது. ஆனால் கொடுத்தா போதும். நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒன்று, உயிருக்கு என்னப்பா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கிறோம் இல்லையா. நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் ஏழைங்களுக்கெலாம். அந்த புண்ணியந்தான் இந்த உயிருக்கு ஊதியம். இதன் அடியன்னு சொல்லலை, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்ட்டு தான் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார் இல்லையா. ஸோ அப்போ அதனால் கொடுக்கறதுனால பாருங்க, அந்த கொடுக்கறது பன்மடங்காக நமக்கு திரும்பி வரப்போகுது. அக்ஷய திருதி நாளில் நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்கள் நமக்கு பன்மடங்காக நிச்சயமாக குருவர்களால் திரும்ப ஒன்று. அதனால் நமக்கு உடலுக்கு தேவையான சுகபோகங்கள். ஆனால் உயிருக்கு ஒரு ஊதியம் ஒன்று வேணும் இல்லையா. அதான் புண்ணிய சக்தி, தர்ம சக்தி தான் உயிரை காப்பாற்றுது, உயிரை தாங்கி பிடிச்சுட்டு இருக்குது. தர்மம் புண்ணியம் இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் அறுதிட்டு கூறுறாரு. ஸோ அதன்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த புண்ணியந்தான் நம்ம உயிரை வளர்க்கும். அப்போ அந்த புண்ணியம் கொடுத்தா தானே வரும். எந்த வகையிலையாவது ஏதேனும் ஒரு வகையில் நல்லபடியாக. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ஷய திருதியோட இன்னும் ஒரு விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா அந்த காலமே சத்தியபாலித ரோகிணி அப்படின்ட்டு சொல்கிறார் வாத்தியார். அதை சத்தியபாலித ரோகிணினா ரோகிணி திருநக்ஷத்திரம் புதன்கிழமை அன்று கூடி வந்துடுத்துன்னா அன்றைக்கி சக்திகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு நாளில் நம்ம இந்த மாதிரி கொடுக்குற ஒரு சங்கல்பம் எடுத்துட்டோம் வச்சிங்களேன், அது சத்திய பிரமாணம் மாதிரி இருக்கும். அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் மோஸ்ட்லி. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாளாவது மோஸ்ட்லி எந்த காரியத்தை கொண்டும் எந்த காரணத்துக்காகியும் பொய் பேசாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு சத்திய சக்திகள் மேம்பட்டுரும். சத்திய சக்தி இதெல்லாம் ஆண்ட வேலை எவ்வளோ பேர் என்னென்னவோ கதை விட்டு போகிறான். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இன்றைக்கி. சத்தியம் தர்மம் பொய்னா ஹரிச்சந்திர காலத்தில் இருக்கிறோம் அப்படி யோசிக்கலாம். சத்தியம் என்ன தெரியுமா பண்ணோம், சோதனைகள்லாம் தரோம், சத்திய சோதனை அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் சத்தியம் தரக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வாக்பலிதம். யார் ஒருத்தங்க எப்பொழுதுமே சத்தியத்தை பின்பற்றியே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாக்பலிதம்ன்ட்டு ஒன்று இருக்கும். உங்கள்கிட்ட யாராவது ஏதேன்னு ரொம்ப சிரமமாக இருக்குப்பா, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னும் நீங்கள் ஏதேனும் ஒருப்பா நீ நல்லா இருப்பப்பா போப்பா அப்படின்ட்டு சொன்னால் கூட அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க அப்படின்னு ஒருத்தர் நல்லா இருந்தானா அந்த புண்ணியமும் உங்களை சேரும் இல்லையா. அப்படி ஒரு வாக்தேவதைகளோட அனுகிரகம் ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த சத்திய சக்திகள். ஸோ அதனால் அந்த சத்தியபாலித ரோகிணியாகவும் அந்த அக்ஷய திருதி நாளில் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களில் முடிஞ்சால் உப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட், மலர்கள், பூக்கள், அந்த பால் பொருட்கள் இதெல்லாம் ஒரு விசேஷம். இதை முடிஞ்சால் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுங்கோ. முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பிரத்யாக கொடுக்க முடியுமோ அதையும் பார்த்துங்கோ. இதில் விட இதெல்லாம் இந்த விஷயத்துக்கு ஓகே. லௌகீகம் தாண்டி ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா சூரிய சந்திரர்கள் பார்த்து உடலும் உயிரும் உச்சமடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு காலமே அந்த வருடத்தில் ஒரே ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள்ன்றது 2 நாள் இருக்கோம் வச்சிங்களேன், அவ்வளோதான். அந்த காலத்தில் இந்த உயிர் உய்வடைய என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா அக்ஷய பாத்திரக்காரர்கள் அப்படின்ட்டு சொல்கிறார் வாத்தியார் ஒருத்தங்களை. அவங்க தான் சித்தர்கள். இந்த சித்தர்களை போய் நம்ம டைரெக்டாக இப்போ பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு புண்ணிய சக்தி இல்லைல்ல. அதனால் என்ன பண்ணலான்னா சித்தர்களோட ஜீவாலயங்களை போய் தரிசனம் பண்ணலாம். அவங்களோட ஆசையை வேண்டி பிரார்த்தனை பண்ணலாம். குறிப்பாக ஒரு மனுஷன் நிச்சயமாக பூரணத்துவம் அடையணும், அவன் பிறந்த நோக்கத்தை அடையணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு குருவை நிச்சயமாக அவன் அடைஞ்சிக்கணும் வாழ்நாளில். குரு இருக்கிறவங்க எந்த ஜீவாலயம் போனாலும் அந்த குருவே அந்த ஜீவாலயத்திலேருந்து அனுகிரகம் பண்ணுற மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வேணுனாலும் அந்த குருவே தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அப்போ குரு இல்லாதவங்க இந்த மாதிரி ஜீவாலயத்தில் போயிட்டு அந்த நாளில் குறிப்பாக அந்த அக்ஷய திருதி நாளில், ஏன்னா அவங்க அக்ஷய பாத்திரக்காரர்கள், அவங்க எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க சித்தர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட இருக்குது. அதுவும் இந்த நாளில் போய் கேட்டாச்சுன்னா அதனால் அந்த நாளில் போய் ஒரு நகையை கொடு பணத்தை கொடுன்ட்டு அற்பத்தனமாக கேட்டால் அவங்களே வருத்தப்படுவாங்க. அதனால் குருவை கொடுன்ட்டு கேட்டு பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக உடனே கொடுத்துருவாங்க. ஒரு குரு ஒருத்தர் நமக்கு கிடச்சிட்டாரு வச்சிங்களேன், எல்லா பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளில வந்துடலாங்க.
நமக்கு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு எப்பொழுதுமே இருக்கார். ஒரு ஆலோசகர் நம்மளோடயே இருக்கார். ஒரு அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், ஏதோ தெய்வீகத்தில் இருக்கட்டும், ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னா நமக்கு என்ன கவலை இருக்க போகுது? எந்த பயமும் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் டக்குன்னு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரின்னா, ஓகே இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, உடனே ரெமிடியை வந்து அனுபவிச்சுருவோம். ஸோ அதனால தான் ஒரு குரு கண்டிப்பாக வேணும். இப்போ அவங்க யாருமே ஸ்தூலமாக இல்லைனாலும் சூட்சமாக நமக்கு யார் மூலியமாவது நிச்சயமாக வந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க. அதனால தான் குருவை வேண்டி இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான அக்ஷய திருதியாகவும் இது விளங்குது. இதை வந்து நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்குவோம். ஓம்.